ஓகே. எனக்கு இந்த இதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இந்த பிபி கிரீமுக்கும், ஃபவுண்டேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸு? ஸோ யார் யார் எத எத யூஸ் பண்ணலாம்? ஸோ பிபி கிரீம் பார்த்துட்டிங்கன்னா, அது சும்மா நார்மலா நம்ம வீட்ல இப்போ ஒரு ஃபங்ஷன் இப்போ போறோம், வெளிய போறோம் அப்படின்னு அதாவது மேக்கப் நாலேட்ஜ் இல்லாதவங்க நான் சொல்றேன். ஸோ போறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால அப்ப என்ன பண்ணுவாங்க, நார்மலா இருக்க ஒரு ஒரு பிபி கிரீம் போட்டு அவங்க வந்து அவங்களுக்கு பவுடர் அப்ளை பண்ணிப்பாங்க. பட் ஆனா ஃபவுண்டேஷன்ங்கிறது அப்படி கிடையாது. டைரக்ட்டா நம்ம எடுத்ததுமே நம்ம வந்து பிபி கிரீம் மாரி போட முடியாது. ஸோ நம்ம ம். அதுக்கான நெறைய ப்ரொசீஜர்ஸ் முன்னாடி ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ அது வந்து ஒரு லாங் ஸ்டெப்ஸ். ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு ஈஸி வே. டக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோம். பிபி கிரீம் போட்டு மேல ஒரு பவுடர் போட்டதுமே உங்களுக்கு வந்து ஒரு பிரைட்னஸ் ஓகே. வந்துரும் இல்லையா? ஸோ புரிஞ்சுது. அவங்களுக்கு டைமும் கம்மி. டக்குன்னு அவங்க ரெடியான மாரியும் இருக்கும். டக்குன்னு போயிருவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ், 25 இயர்ஸ் முன்னாடி எல்லாமே வந்து பிபி கிரீம் தான் வந்து ம், அ ம், இருந்தது. ம், ஸோ ம், ம். இப்போ நாங்களுமே வந்து ஸ்கூல் டைம்லலாம் எப்படி ஒரு ஒரு பிபி கிரீம் போடுவோம், ஒரு பவுடர் போடுவோம், போயிருவோம் அவ்வளோதான். அவ்வளோதான் அந்த டைம் மேக்கப். பசங்க எதுவும் போட மாட்டாங்க. பசங்களுக்கும் இருக்கு. ஓகே.